வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் 68 அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கில் பார்த்திங்கன்னா 68 உதவி மேலாளர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்களா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாத போயிடும். இப்போ பார்த்திங்களா நம்ம சேனல் பார்த்திங்களா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா நீங்கள் பார்த்திங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம உங்களுடைய டவுட் கிளியர் பண்ணிடுவோம். அப்பப்போ ரிப்ளை கொடுத்துட்டே இருப்போம். மற்ற சேனல் எப்படியோ நம்ம சேனல் பார்த்திங்களா ஏதாவது டவுட் இருந்தால் ஒன்று நம்ம கிளியர் பண்ணிகிட்டு இருப்போம். ஏற்கனவே போட்டுக்கிற வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். ஏதாவது டவுட்டு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒன்று ரிப்ளை கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். இப்போ பார்த்திங்களா உதவி மேலாளர் ஐடியில் 54 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேனேஜருக்கு பார்த்திங்களா ஐடியில் பணம் செலுத்தும் முறையில் பார்த்திங்களா ஒரு வேகன்சியும், மேலாளருக்கு பார்த்திங்களா மேனேஜருக்கு பார்த்திங்களா உள்கட்டமைப்பு நெட்வொர்க் அண்டு கிளவுட்னு சொல்லி 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேனேஜர் ஐடி இதில் பார்த்திங்களா என்டர்பிரைஸ் டேட்டா வேர் ஹவுஸில் பார்த்திங்களா நீங்கள் டேட்டா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு போஸ்ட்டும் மூத்த மேலாளர்னு சொல்லி கட்டண அமைப்புன்னு சொல்லி ஒரு வேகன்சி இருக்குது. மூத்த மேலாளர் ஐடியில் பார்த்திங்களா உள்கட்டமைப்பு நெட்வொர்க்கு இதில் பார்த்திங்களா ஒரு வேகன்சி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்களா மூத்த மேலாளர்னு விற்பனையாளர் அவுட் சோர்சிங் ஒப்பந்த மேலாண்மை கொள்முதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைபர் பாதுகாப்பில் நிபுணர் பார்த்திங்களா 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த நிபுணர் பார்த்திங்களா சைபர் நீங்கள் பார்த்திங்களா ஏதாவது மோசடி இந்த மாதிரி நடக்காத கருத்துக்கு நீங்கள் நிபுணராக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்களா கல்வி தகுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா உதவி மேலாளருக்கு நீங்கள் பார்த்திங்களா பிஇ பிடெக் படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா கட்டண முறை இது பார்த்திங்களா நீங்கள் பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இசிஇ எலக்ட்ரானிக்ஸு டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா எக்ஸ்பீரியன்ஸு 6 வருஷம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா தொழில்நுட்ப இதில் பார்த்திங்களா கட்டமைப்பு நெட்வொர்க் இதில் பார்த்திங்களா பிஇ பிடெக்கு அதே குவாலிஃபிகேஷன் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரானிக்ஸு இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்களா இதுக்கு பார்த்திங்களா 6 வருஷம் பார்த்திங்களா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்டர்பிரைசஸ் டேட்டா கிடங்கு வேர் ஹவுஸில் பார்த்திங்களா இதுக்கும் பிபிடெக்கு கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லி இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் இதுக்கும் பார்த்திங்களா 6 இயர்ஸ் பார்த்திங்களா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கட்டண முறை இந்த மூத்த மேலாளருக்கும் இதுக்கும் அதே கண்டிஷன் தான். கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி பார்த்திங்களா படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸு 6 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. மூத்த மேலாளர் ஐடியில் பார்த்திங்களா உட்கட்டமைப்பு நெட்வொர்க் இதில் பார்த்திங்களா கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதே குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்களா 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மூத்த மேலாளர் இதுக்கும் பார்த்திங்களா உங்களுக்கு அதே குவாலிஃபிகேஷன் தான். எல்லாத்துக்கும் பார்த்திங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸு இசி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சைபர் பாதுகாப்பு நிபுணர் பார்த்திங்களா பிஎஸ்சி மின்னணுவியல் இயற்பியல் கணினி அறிவியல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்னணுவியல் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், இயற்பியல் பிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு தகவல் தொழில்நுட்பம் அல்லது சிஎஸ்சி தகவல் தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஇ டெக்கில் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸு இயற்பியல் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்களா 6 இயர்ஸ் இதுக்கும் 6 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்களா தகவல் தொழில்நுட்பம் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 20 முதல் 30 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதே பார்த்திங்களா மேனேஜருக்கு பார்த்திங்களா பணம் செலுத்தும் முறையில் பார்த்திங்களா 23லேருந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா உட்கட்டமைப்பு நெட்வொர்க்கு இதுக்கும் பார்த்திங்களா 23லேருந்து 35 சொல்லியிருக்காங்க. என்டர்பிரைஸ் டேட்டா கிடங்கு இதுக்கும் 23லேருந்து 35 இயர்ஸு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா மூத்த மேலாளர் கட்டண முறைக்கு பார்த்திங்களா 26 முதல் 35 வருஷம் வரைக்கும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா மூத்த மேலாளருக்கு பார்த்திங்களா இதுவும் உட்கட்டமைப்பு இதுக்கெலாம் பார்த்திங்களா உங்களுக்கு 26லேருந்து 35 சொல்லிட்டாங்க.
மூத்த மேலாளர் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 முதல் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. சைபர் பாதுகாப்பு நிபுணருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 50 ஆண்டுகளுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ பிடிக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸும், ஜென்ரல் கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும் சொல்லி, ஓபிசி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 13 இயர்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க கொள்கைப்படி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா உதவி மேலாளர் தகவல் தொழில்நுட்பத்துக்கு பார்த்திங்கன்னா 1,40,398 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பணம் செலுத்தும் முறைக்கு, உட்கட்டமைப்பு, நெட்வொர்க்கு, என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸுக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1,77,146 சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூத்த மேலாளர் கட்டண முறை, தகவல் தொழில்நுட்பம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் விற்பனையாளருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 2,25,937 சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறைக்கு இணையான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிகளுக்கு 150, மற்ற ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஜென்ரல் பிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 750. கட்டண முறை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட எல்லாமே டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோ. நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் ஓப்பன் பண்ணி பேர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் இதெல்லாம் கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத கொடுங்க. அப்புறம் டாக்குமெண்ட்டுக்கு எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா 21/12/2024. லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா 10/1/2025 க்ளோஸ் ஆகிறது டேட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க, இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டைமில் சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வரும். நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சப்போர்ட்டாக மோட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த ஜாப் உங்களுக்கு கொண்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம ரிப்ளை கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.